கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போதா தம்பி என்னது? என்னது இது பூஜாவா? என்ன பார்த்தா பூஜா மாதிரி தெரியலையா? ஏ ரகு, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் என்னடா இது பூஜான்னு பொண்ணு பேர சொல்லிட்டு பையனா காட்டுறீங்க? இல்லையே, உங்க பொண்ணு தான் தெரியுதா? ஆனா எனக்கு பையன் மாதிரிலாம் தெரியறான். ஏய், நம்ம கேங்ல அவளை எப்படா பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கோம்? பாத்தியா? எப்பா டேய் என்னால முடியலடா, சத்தியமா என்ன நடக்குதுன்னே புரியலடா. டேய் ரகு, நீ ஒன்றும் பைத்தியம்லாம் ஆகலை. இவ்வளோ நாள் நாங்கள் உன் கூட தான் இருந்தோம், இனிமேலும் இருப்போம். லைக் இமேஜினேஷன் வச்சுக்கோயேன். நீங்களை பத்தி யோசிக்கிறதுனால தான் நாங்களும் கூட இருக்கோம். அப்போ உங்களை பத்தி எதுவுமே யோசிக்கலன்னா நீங்களாம் போயிருவீங்களா? டேய் என்னடா இது எனக்கு போக மாட்டேங்கிறீங்க? அது எப்படி இப்போதான் 2வது எபிசோடு ஆயிருக்கு. டேய் ஓகே, பேசுங்க. ரகு விடுப்பா, இவ்வளவு நாள் நீ தனியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த, இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். எது என்ஜாய்? போமா நீ வேற. சரி நீ மட்டும் எனக்கு பையன் மாதிரி தெரியற. இப்போ இமேஜினேஷன் ஒரே மாதிரி இருக்காதுல்ல? ஏண்டா நீங்க என்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா என்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்பாடி முடிச்சிட்டீங்களாடி? வாங்கடா போய் ஸ்நாக்ஸ் எங்கிட்ட வந்துடலாம். இவன் ஒருத்தன் எவ்வளவு திட்டாலும் திருந்த மாட்டல்ல. சரி வாங்க போவோம். ரகு, ஆனால் சம்டைம்ஸ் இமேஜினேஷன் கெட்டதாக கூட இருக்கலாம்டா. டே ரகு, இப்போ என்னடா பண்ண போறோம்? அதான்டா எனக்கும் தெரியல. கண்ணே அமுதே, என்னடா சொல்ல மாட்டா? நீங்க என்ன சுத்தி என்ன பண்றீங்க? உன்னை விட்டு நாங்கள் பிரிவதும் இல்லை, நீங்குவதும் இல்லை. அடிங்க தூங்க விடுங்க. ரகு, அவர் சமாளிக்க என்ன ஐடியா சொல்றேன். ஆமாடா, இதெல்லாம் யோசிடா. டேய் அவர் எப்படி வந்தாருன்னு எனக்கு புரியலடா. சரி இப்போ எப்படி சமாளிக்க போறோம்? தெரியலையே. செல்வாதா மாறியதா கோபாதா எங்களை காப்பாத்தாதா. என்னடா எல்லாரும் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? டேய் ரகு, சிவா, பிகே வேணுமா? அவ்வளவுதான், செத்தாண்ட சாப்பிடுறாங்க. ஓவர் ஆடுறானே. டேய் ரகு, என்னடா ஆச்சு?
அங்கிள் எப்போ வந்தீங்க அங்கிள்? நைஸ் டு மீட் யூ அங்கிள் ஆஃப்டர் லாங் டைம். அப்புறம் ஒரு ஆட்ட போட்டியே அப்பவே வந்துட்டாங்க. நீ கேட்கவே இல்லையே. என்னங்கடா அவங்க சத்தம்? ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்க பாருங்க, நீங்க விசாரிச்சுட்டு இருந்தோம். ஆஹா, நீ எப்போ டிபார்ச்சர் அங்கிள்? அது எதுக்கு உனக்கு? ஆமா, எனக்கு எதுக்கு அது? ரகு, நான் இனி உங்கள் கூட தான் தங்கலாம் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? நீங்க சொன்னா எல்லாமே ஓகே தான்ப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, அவ்வளவுதான். அவர் 10 நிமிஷம் 10 வாட்டி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கே தான் இருக்க போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டேய், அது நீ நேற்று சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. ரகு, என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்றது, சமாளிச்சு தான் வரணும், வேற வழியே இல்லை.